ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மலர்வனம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நாங்களும் எல்லோரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோங்க. இது வந்துட்டு ஃப்ரைடே அன்னைக்கு எடுத்த வீடியோ, லாஸ்ட்டு ஃப்ரைடே அன்னைக்கு. ஸோ ஈவினிங் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஸ்கூல்லேருந்து வந்துட்டு சில நாட்கள் மட்டும் இந்த மாதிரி ரொட்டீன் வந்துட்டு நடக்கும். ஸோ அந்த மாதிரி டே தான் ஒரு அன்னைக்கு வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் வேலைகள் இருந்துச்சு. அது எல்லாத்தையும் முடிச்சுட்டு இந்த டே வந்துட்டு எப்படி ஃபினிஷ் ஆக போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். யூஸ்வலாகவே ஃப்ரைடே அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா முன்னெல்லாம் வந்துட்டு எனக்கு பயங்கர ஹாப்பியாக இருக்கும். அதாவது நான் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி சொல்கிறேன். ஏன்னா ஹஸ்பண்ட் வந்துட்டு வீக்கெண்டில் கூட இருப்பாங்க, ஜாலியாக இருக்கலாம், கடைக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டெல்லாம் இருக்கும். ஆனால் ஒரு நாள் கூட வந்துட்டு ஹாப்பியாக இருந்ததா சரித்திரமே இல்லை. அந்த ஃப்ரைடே வந்துட்டு என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க ஒரு 6 மணிக்கு லேப்டாப் மூடிடுவாங்க, நம்ம வந்துட்டு கொஞ்சம் நல்லா மூவி பார்க்கலாம், அந்த மாதிரி தான் பிளான் பண்ணுவேன். பட் இப்போ வரைக்கும் சொல்கிறேங்க, ஒரு நாள் கூட ஈவினிங் 6:00 அந்த லேப்டாப்பை மூடினதா சரித்திரமே கிடையாது. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, என் ஹஸ்பண்ட் வந்துட்டு 5 மணிக்கு மேலே லேப்டாப் தொட மாட்டார், 6 மணிக்கு மேலே லேப்டாப் தொட மாட்டாருன்னு சொல்லுவாங்க. அவங்க ஒர்க் பண்ணுற டைமிங் பார்த்திங்க அப்படின்னா கலிஃபோர்னியா டைம். ஸோ அதனால் நைட்டு ஒரு 10 மணி வரைக்கும் வேலை இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். கலிஃபோர்னியாலே இருந்தாலுமே நைட்டு 10 மணி வரைக்கும் அவங்க வேலை பார்த்துட்டு தான் இருந்திருப்பாங்க. ஸோ இது வந்துட்டு எனக்கு பழகிடுச்சு. யாராவது எனக்கு சொன்னாங்க அப்படின்னா, நமக்கு இந்த மாதிரி ஒரு லைஃப் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஏங்க தோணும். ஏன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஈவினிங் டைமுன்றது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஒரு ஃபேமிலியில் அப்பா அம்மாவாக இருக்கும்போது நம்ம வந்துட்டு ஃபேமிலியில் பல டிஸ்கஷன் போகும். ஒரு டீ குடிக்கும்போது நம்ம நிறைய விஷயங்கள் பேசுவோம். டீயே குடிக்கிற பழக்கம் இல்லை அப்படின்னாலும் ஈவினிங்கில் ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிடும்போது நம்ம நிறைய பேசுவோம். இதெல்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த இதில் வந்துட்டு ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா ஒர்க்கு வேறு டைமிங்கில் ஒர்க் பண்ணும்போது இதெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அஃப்கோர்ஸ் இதெல்லாம் தெரிஞ்சு தான் நாங்கள் வந்து மூவ் ஆனோம். இதை நான் கம்ப்ளைண்ட்டாக சொல்லலை. இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறவங்க இங்கே நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லார் வீட்லேயும் பெரும்பாலும் இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துட்டு தாங்க இருக்கும். அதே மாதிரி இங்கே நிறைய விஷயங்கள் பார்த்திங்க அப்படின்னா, இப்போ இங்கே நடக்கிற ஒவ்வொரு முடிவுகளும் ஒவ்வொரு இதுவும் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேருக்கு வந்துட்டு வேலை போகுது. ஸோ அதனால் இருக்கிற ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க வேலையை தக்க வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக முன்னாடி ஒர்க் பண்ண டைமிங்கை விட எக்ஸ்ட்ரா டைமிங், எக்ஸ்ட்ரா எஃபர்ட் எல்லாமே போட்டு தான் நான் வந்துட்டு நல்லா வேலை பார்க்குறேன் அப்படின்ட்டு அவங்கவுங்கள ப்ரூஃப் பண்ணிக்கிற நிலமையில தான் இப்போதைக்கு கரண்ட் யூஎஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நியூஸ் வருது. இப்போ ரீசெண்டாக வந்த நியூஸ் எல்லாம் ரொம்பவே ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஸோ அதில் எனக்கு ரொம்ப ரீசெண்டாக வந்தது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஆட்டோமேட்டிக்காக வர எக்ஸ்டென்ஷன் வந்துட்டு ஏஐடிக்கெலாம் வந்துட்டு இனிமேல் இல்லை அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா ஒய்ஃப் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்றதுக்காக ஒரு கமிட்மெண்ட்குள்ளே போனவங்கலாம் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் இது எவ்வளோ அஃபெக்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஒன்றும் பண்ண முடியாது. இதுதான் ரியாலிட்டி அப்படின்னும்போது நமக்கு வந்துட்டு ஏஐடிக்கு அப்ளை பண்ணி ஏஐடி வந்துட்டு எக்ஸ்டென்ஷன் கிடைக்கிறதே பார்த்திங்கன்னா 1 இயர் ஆகிடும். அந்த 1 இயரில் அதுக்கப்புறம் 1.5 இயர் தான் ஒர்க் பண்ண முடியும். திரும்பியும் ஒரு எக்ஸ்டென்ஷன் வந்துட்டு ஆட்டோ ரெனியூவல் இல்லை அப்படின்னா அது கொஞ்சம் அஃபெக்ட் ஆக தான் செய்யும். இதெல்லாம் கேட்டோன்னே ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. நம்மளோட கரியரில் ஏதாவது ஒரு நல்ல முடிவு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது இந்த மாதிரி முடிவுகள்லாம் வரும்போது என்ன பண்ணலாம், எது பண்ணாலும் கொஞ்சம் யோசிச்சு பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது சுச்சுவேஷன். நாட் ஓன்லி இந்த முடிவு இது மட்டும் இல்லைங்க, நிறைய விஷயங்கள். இடையில ஒரு நியூஸ் வந்துச்சு தெரியுமா, H1Bக்கு வந்துட்டு $1,00,000 கிட்டத்தட்ட கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. அன்னைக்கு நைட்லாம் பெரும்பாலான இந்தியன்ஸ் வந்து தூங்கியிருக்கவே மாட்டாங்க. ஏன்னா அன்றைக்கி நைட் வந்து பார்த்திங்கன்னா கிளாரிஃபிகேஷன் வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அந்த நியூஸ்க்கு. அதுக்கப்புறம் ஒரு மிட் நைட்டில் தான் வந்துட்டு இல்லை இந்த மாதிரி புதுசாக வரவங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திரும்பி வந்துட்டு அதை நியூஸ் விட்டாங்க. ஸோ அதெல்லாம் கேட்கும்போது என்னடா நடக்குதுங்க. அன்றைக்கி நைட்டெலாம் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு அந்த நியூஸோட டீட்டெயில் தெரியறதுக்கு முன்னாடி அவ்வளோதானா, நம்ம எங்கேயும் லாக் ஆகிட்டோமா, இனிமேல் இந்தியா போக முடியாதா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இது எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே அந்த ஃபீலிங்ஸ் வந்துட்டு இருந்துகிட்டு தான் இருக்கும். ஸோ ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மாதிரி நியூஸ் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ எது எப்படி இருந்தாலும் சரி, இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு பிடிச்ச மாதிரி சந்தோஷமாக நம்ம வாழ்ந்துட்டு போகணும் அப்படின்றது தான் மெயின் இது. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற மாதிரி நாளைக்கு லைஃப் இருக்குமான்னு தெரியல. இது வந்துட்டு ரொம்ப சாதாரணமாக நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒவ்வொருத்தரும் கஷ்டப்படும் போது அவங்க வாயில் வர வார்த்தை இதுதான். ஸோ இருக்கிற வரைக்கும் ஒவ்வொரு நாளையும் தெளிவாகவும் சந்தோஷமாகவும் கடந்து போனோம் அப்படின்னா ஹாப்பியாக இருக்குங்க லைஃபு.
ஸ்கூல்லேருந்து வந்தோடனே பார்த்தீங்க அப்படின்னா, எங்கள் வீட்டில் எப்படி இருக்கும் அப்படின்னா, மேலே தான் வந்துட்டு எல்லா பெட்ரூம்ஸுமே இருக்குது. கீழே வந்துட்டு ஹாலும், கிச்சனும் தான். அந்த பூஜை ரூம் இருக்கும். ஸோ, அதனால் வந்த உடனே நான் வந்துட்டு ரொம்ப போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வரலாம் அப்படின்ட்டு வேலை செஞ்சேன் அப்படின்னா, எனக்கு ரொம்ப டயர்டாயிரும். ஏன்னா, எனக்கு வந்துட்டு நான் குளிக்கிறேன் அப்படின்னா, ரொம்ப ரொம்ப ஈவினிங் வந்துட்டு எனக்கு ரொம்ப டயர்டாயிடுங்க. ஸோ, அதுக்கப்புறம் பெரிய வேலைகள் என்னால் செய்ய முடியாத மாதிரி போயிடும். ஸோ, அதனால் வந்தவுடனே என்ன பண்ணுவேன், குட்டி குட்டி வேலைகள் இருக்கும்ல. ஃபார் எக்ஸாம்பிள் ஈவினிங் ஏதாவது ஸ்நாக்ஸ் செய்கிறதா இருக்கட்டும், இல்லை நான் வந்துட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதா இருக்கட்டும், பசங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணுறதா இருக்கட்டும், அது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு, அதுக்கப்புறமா தான் வந்துட்டு குளிச்சுட்டு ஈவினிங் வந்து பூஜை பண்ணுவேன். காலையில் ஒர்க்குக்கு என்ன தான் நம்ம ரெஃப்ரெஷ் ஆகி குளிச்சுட்டு போனாலும், திரும்பி ரிட்டன் ஈவினிங் வந்துட்டு குளித்தோம் அப்படின்னா, அந்த டேவே வந்துட்டு பயங்கர நல்லா தூக்கம் வரும், நல்லா இருக்கும். ஸோ, அதனால் அந்த மாதிரி பண்ணிப்பேன். மோஸ்ட்லி கீழே எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வருவேன். ஏன்னா அதுக்கப்புறம் மேலே போயிட்டேன் அப்படின்னா எனக்கு என்னமோ தெரியல ஒரு சோம்பேறித்தனம். அந்த சோஃபாவில் உட்காரும்போது கூட அவ்வளோ சோம்பேறித்தனம் இருக்காது. மேலே போய் அந்த பெட்டில் வந்துட்டு உட்காந்துட்டேன் அப்படின்னா கொஞ்சம் நேரமாவது தூங்கிடணும் அப்படின்னு சொல்லி நினைப்பேன். இந்த டே அன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு ஒரு ஸ்மூத்தி போட்டேன். கொஞ்சம் தான் ஓட்ஸ் வீட்டில் இருந்துச்சு. சரி வாழைப்பழமும் நிறையா இருந்துச்சு. இதை வச்சு ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஓட்ஸ் இருந்திருக்கும். அதை போட்டுவிட்டேன். அதுக்கப்புறம் 2 வாழைப்பழம், அதுக்கப்புறம் ஒரு 4, 5 போல் டேட்ஸ், ஒவ்வொருத்தருக்கும் 2 அப்படின்ற கணக்கில் ஒரு 4, 5 டேட்ஸ் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ட்ரை கிரேப்ஸ் கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். ஸோ இது எல்லாத்தையும் போட்டுட்டு நம்மளோட ஆல்மண்ட் மில்க் இல்லைனா ஓட்ஸ் மில்க் இருக்கும் இல்லையா, அதை வந்து ஊற்றிட்டு ஃபுல்லாக ஒரு ஸ்மூத்தி போட்டேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. டேட்ஸ் போடவும் நல்லாவே ஸ்வீட்டாக இருந்துச்சு. சுகர் போடவே இல்லை. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். வேணும்னா நீங்கள் நட்ஸ் எல்லாம் கூட கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் நட்ஸும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். பாதாம் கொஞ்சம், அதுக்கப்புறம் வால்நட் கொஞ்சம், இதெல்லாம் போட்டுக்கிட்டேன். டேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே சீடு இருக்கும். அந்த சீடெல்லாம் எடுத்துகிட்டு தான் போட்டுக்கிட்டேன். ஸோ டேட்ஸோட ஸ்வீட்டு, பனானாவோட ஸ்வீட்டு, அப்புறம் ட்ரை ஃப்ரூட்ஸோட ஸ்வீட் இதெல்லாம் தான் அதில் இருந்துச்சு. மோஸ்ட்லி வேலைக்கு போயிட்டு வந்துட்டு பசங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக் ரெடி பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா, சம்டைம்ஸ் வந்துட்டு ஏன்டா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏன்னா ஈவினிங் ஒரு ஸ்நாக்கு கொடுத்துட்டு திரும்பி ஒரு 2 ஹவர்ஸில் டின்னர் ரெடி பண்ணணும் அப்படின்னா, என்னோடய டைமிங் வந்து எப்படி இருக்குன்னு தெரியுங்களா? காலையில் வந்துட்டு நான் 7 மணிக்கு ஸ்கூலில் இருக்கணும். 7 to 7:15 ஸ்கூலில் இருக்கணும். ஸோ நான் வந்துட்டு 6:55 வீட்டிலேருந்து கிளம்புனேன் அப்படின்னா 7:10, 7:15 அப்படி போய் ரீச் ஆகுவேன். ஸோ அப்போனா எத்தனை மணிக்கு நான் எழுந்திரிச்சா அந்த என்னோடய எல்லா வேலையும் செய்ய முடியும்னு பார்த்துக்குங்க. அப்புறம் ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு வரும்போதும் டைம் பார்த்தீங்க அப்படின்னா 2:30 to 3 அந்த டைம்குள்ளே வருவேன். ஸோ வந்துட்டு என்ன சொல்கிறது, ஃப்ரெஷ்ஷப் ஆகிறதுக்கு அப்போலாம் எனக்கு பெருசாக ஒன்றும் டைம் இருக்காது. ஈவினிங் ஸ்நாக் ஏதாவது ரெடி பண்ணணும், இல்லை ஸ்கூல்லேருந்து வந்தோன்னா சின்ன பையனை வந்து குளிக்க வச்சுட்டு அவனுக்கு சாப்பாடு ஊட்டி விடணும். இந்த வேலையெல்லாம் முடியறதுக்கே வந்துட்டு எனக்கு ஒரு 4:30, 5 ஆகிடும். அதுக்கப்புறமா டின்னர் செஞ்சுட்டு 7:30க்கு டின்னர் சாப்பிட்ணும் அப்படின்னா, அதுக்கப்புறம் டின்னர் செஞ்சுட்டு சாப்பிட தான் கரெக்டாக இருக்கும். அப்புறம் அடுத்த நாளுக்கான வெஜிடபிள்ஸ் கட்டிங் அந்த மாதிரி வேலைகள்லாம் போகும். ஸோ ரொட்டீன் லைஃப் அந்த 5 நாள் வந்துட்டு இதே மாதிரியே இப்போலாம் பழகிருச்சு. எனக்கு இப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா, என்னோடய மிஷின் ஸ்விட்ச் போட்டால் அந்த டே ஓடுற மாதிரி, மிஷின் ஸ்விட்ச் ஓடுற மாதிரி காலையில் எழுந்திரிச்சி காலைல பிரேக்ஃபாஸ்ட்டு, லன்ச்சு செஞ்சுட்டு ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸு, டின்னர், இதுதான்டா நம்ம லைஃப் அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. இதிலேருந்து கேப் கிடைக்கணும் அப்படின்னா, அந்த நமக்கு தேங்க்ஸ் கிவிங் டே பிரேக்கு, கிறிஸ்மஸ் பிரேக்கு இதெல்லாம் வருது இல்லையா, இதெல்லாம் இந்த ஊரில் பார்த்தீங்க அப்படின்னா கொண்டாடுவாங்கங்க. இங்கே என்ஜாய் பண்ணுவாங்க, பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போதில்ல லைஃப் வந்துட்டு இப்படி தான், இது ஓடுற வயசு ஓடிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி தோணுது. பட் இதுக்காக தானே நிறைய நாட்கள் நம்ம ஏங்கணும். ஸோ ஓடுறது தப்பு இல்லை அப்படின்னும் தோணுது. அப்புறம் நிறைய பேர் வந்துட்டு மேனேஜ் பண்ண முடியுதா, எப்படி சமாளிக்கிறீங்க, எனக்கும் வீட்டுக்கு போகணுன்னா பயங்கர டயர்டாக இருக்குது, உங்களால் எப்படி முடியுது, வீடியோ எப்படி போட்டுறீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஃபேமிலி சப்போர்ட் கண்டிப்பாக வேணுங்க. ஹஸ்பண்ட் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி ஒர்க்கில் இருப்பாங்க. நான் எப்போல்லாம் வீடியோவில் வந்துட்டு காட்டுறோம் அப்படின்னோ அப்போல்லாம் வந்துட்டு அந்த டைமில் எதுக்காகவாது கீழே வந்திருப்பாங்க. சும்மா சின்னதாக ஏதாவது ஒரு வேலையாக கீழே வந்தால் கூட, ஈவன் ரெஸ்ட் ரூம் போகிறதுக்காக கீழே வந்தால் கூட, நான் ஏதாவது ஒன்று பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா, இப்போ நான் காய் வெட்டிகிட்ருக்கேன் அப்படின்னா அந்த தோல் இருக்கும் இல்லையா, அதை எடுத்து ட்ராஷில் போட்டு போவாங்க. இது அவங்களோட நேச்சர். இது வந்துட்டு எனக்கு மட்டும் அவங்க பண்ணல, அவங்க அம்மாவுக்கும் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் வந்துட்டு சொல்லுவேன், சின்ன வயசுலேருந்தே குழந்தைங்கள வந்துட்டு வீட்டோட வேலைகளை சொல்லி கொடுத்து வளர்த்துட்டோம் அப்படின்னா, அந்த பிள்ளைங்க வீட்டு வேலை, வீட்டோட பொறுப்புலேருந்து நகரவே மாட்டாங்க அப்படின்றதுக்கு நான் ஹஸ்பண்ட் வந்துட்டு அடிக்கடி சொல்லிகிட்ருப்பேன். ஏன்னா அவங்க வந்துட்டு மாமியார் வந்துட்டு கொஞ்ச நாள் வந்துட்டு என் மாமியாரும் சின்ன பையனும், அவர் அது ஜெய்யும் எங்கள் வீட்டுக்காரும் வந்துட்டு ஒன்றா இருந்தாங்க. ஏன்னா அவங்க அக்கா அண்ணாலாம் வந்து ஹாஸ்டல் போயிட்டாங்க, அப்பாவும் வந்து வேலை விஷயமா வெளியூர் போயிட்டாங்க அப்படின்றதுனால இவர் மட்டும் இவங்க அம்மா கூட இருந்தாங்க. ஸோ இவங்க வந்துட்டு அப்பையிலேருந்தே எங்கள் மாமியார் வந்துட்டு இவங்களுக்கு நிறைய வந்துட்டு வேலையெல்லாம் சொல்லி கொடுத்து, குக்கிங் மட்டும் சொல்லித்தரல, பட் மற்ற எல்லா வேலைகளையும் சொல்லி கொடுத்து வளர்த்ததுனாலே என்னமோ தெரில, கரெக்டாக வந்துட்டு வீட்டு வேலைகள் எல்லாமே வந்துட்டு அந்த ஒரு சின்ன கேப்பில் கூட வந்து செய்வாங்க. நிஜமாலுமே அதெல்லாம் வந்துட்டு
எனக்கு அது ஃபஸ்ட்டு பெரிய விஷயமா தெரியல. நான் வீடியோஸ் போட ஆரம்பிச்சதுக்கப்புறம், நம்மளோட வீடியோஸில் வந்துட்டு உங்கள் ஹஸ்பண்ட் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது, எனக்கு வந்துட்டு அது நம்ம வீட்டோட வேலை நம்ம செய்யணும் அப்படி தான் தோணுச்சு. அதுக்கப்புறம் நெறைய பேர் வீடுகள்ல இப்படி இல்ல அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறமா, என் பிள்ளைங்கள மட்டும் அப்படி வளர்த்துறக்கூடாது. ஏன்னா பிள்ளைங்களுக்கு வீட்ல இருக்கிற வேலைகள் என்னென்ன, வீட்ல எந்தெந்த வேலையெல்லாம் செய்யணுன்ற பொறுப்போட அவங்கள வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப நெறைய வேலையில வந்துட்டு இன்வால்வ் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். சொல்லப்போனா இன்னைக்கு நைட்டு இந்த வாய்ஸ் ஓவர் குடுத்துட்ருக்கேன் இல்லையா, இன்னைக்கு நைட்டு டின்னரே பார்த்தீங்க அப்படின்னா, என்னோட பெரிய பையன் தான் பண்ணான். ஏதோ தோசை, ஏதோ ஒரு சட்னி, ஏதோ ஒண்ணு ரெடி பண்ற அளவுக்கு. ஏன்னா வீடு அப்படின்றது நம்ம சமைச்சு வச்சுட்டு, சாப்பிட்டுட்டு, கொண்டு போய் கிச்சனில் அப்படியே பிளேட்டை வச்சுட்டு போகிறது, இல்லை வந்துட்டு நம்மளோட சிங்க்கில் வந்து பிளேட்டை கொண்டு போய் போட்டுட்டு போகிறது கிடையாது. அது வந்துட்டு நம்ம வாழ்கிற இடம், நம்மளை சுற்றி நம்ம தான் பொறுப்பாக வச்சுக்கணும் அப்படின்றத ஒவ்வொரு நாளும் குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். வளர்கிற குழந்தைங்க நம்மளை பார்த்து தான் ஒவ்வொரு விஷயத்தையும் கற்றுப்பாங்க. ஸோ நம்ம அதை ஒழுங்காக பண்ணலை அப்படின்னா நம்ம பிள்ளைங்களும் அதை ஒழுங்காக பண்ண மாட்டாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் எல்லா விஷயத்தையும் ரொம்ப அழகாக வீடுனா இதெல்லாம் இருக்கும். ரெகுலர் வேலையில் பல் விளக்குறது, குளிக்கிறது, பாத்ரூம் போகிறதெல்லாம் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி சாப்பிட்ட தட்டை சிங்கில் போடுறது, கையை கழுவிட்டு வாயை தொடச்சிட்டு வர்றது ரொம்ப முக்கியம். ஒரு வயசுக்கு மேலே அந்த சாப்பிட்ட தட்டையும் கழுவி வைக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்றத ரொம்ப அழகாக சொல்லித்தரணும் அப்படின்றத சேனலில் வர கமெண்ட்டாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் நம்ம அம்மா அப்பா நமக்கு சொல்லிக் கொடுத்ததா இருக்கட்டும், அது ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தையாக இருந்தாலும் சரிங்க, வீட்டோட வேலை என்ன, வீட்டில் பொறுப்பு என்ன, நம்மளோட என்ன டெய்லி ரொட்டீன் என்ன அப்படின்றத சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னாவே லைஃப் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். பூஜை ரூம் வந்துட்டு எத்தனை நாளைக்கு ஒரு தடவை க்ளீன் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா 2 வீக்ஸ் ஒன்ஸ் வந்துட்டு க்ளீன் பண்ணிடுவேங்க. 2 வீக்ஸ் ஒன்ஸ் நல்லா எல்லாத்தையும் எடுத்து தொடச்சிட்டு, டஸ்ட்டு தான் மோஸ்ட்லி நிறையா இருக்கும். ஏன்னா நம்ம ஊதுபத்திலாம் ஏற்றி வைக்கிறோம் இல்லையா, ஸோ அதனால். ஸோ அந்த டஸ்ட்டெல்லாம் வந்துட்டு 3 நாளைக்கு ஒரு தடவை தொடச்சி எடுத்துட்டேன் அப்படின்னா கொஞ்சம் வந்துட்டு அப்பப்போ இருக்க மாதிரி இருக்கும். 2 வீக்ஸ் ஒன்ஸ் டீப் க்ளீனிங் பண்ணிடுவேன். ஸோ டீப் க்ளீனிங் பண்ணினேன் அப்படின்னா மட்டும்தான் பூஜை ரூம் கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்கும். அங்கங்கே குட்டி குட்டி வந்துட்டு பூச்சியெல்லாம் நிறையா வந்திருக்கு. ஸோ அதெல்லாம் மருந்தெல்லாம் அடித்து கொஞ்சம் க்ளீன் பண்ணுற வேலைலாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் சீக்கிரமாக முடிக்கணும். அன்றைக்கி நைட்டு டின்னருக்கு பார்த்தீங்க அப்படின்னா நூடுல்ஸ் தான் செய்யலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். நம்மளோட கவுனி அரிசி நூடுல்ஸ் வாங்கிட்டு வந்தேன் இல்லையா, ஸோ அதுதான். அது என்ன சொல்கிறது, டேஸ்ட் வைஸ் ஓகே தான். ஆனால் வந்துட்டு குவான்டிட்டி நிறைய வந்துட்ட மாதிரி ஆகிடுச்சு. நான் வந்துட்டு 2 ஃபுல் பாக்கெட் போட்டுட்டேன். அதுவும் நான் சொல்லியிருக்கேன், நூடுல்ஸ் அப்படின்னா நான் வந்து நிறைய வெஜிடபிள்ஸ் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு என்னமோ தெரில, நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு கொஞ்சமாக நூடுல்ஸ் இருந்துச்சு அப்படின்னா தான் பிடிச்சிருக்கு. இல்லைனா நூடுல்ஸ் மட்டும் நிறையா சாப்பிட்டேன் அப்படின்னா வயிறு வந்துட்டு ரொம்ப போட்டு அடைச்ச மாதிரி இருக்குது, ஹெவியாக இருக்க மாதிரி இருக்குது. காய்கறி நிறையா சாப்பிட்டேன் அப்படின்னா உடம்புக்கும் நல்லது அப்படின்றதுனால நிறைய காய்கறி போட்டு கொஞ்சமாக நூடுல்ஸ் போட்டுப்பேன். ஸோ இது கவுனி அரிசி நூடுல்ஸ் அப்படின்றதுனால ரொம்ப பெருசாக தடியாலாம் வரல. நூடுல்ஸ் வந்துட்டு குட்டி குட்டியாக தான் இருந்துச்சு. பாக்கெட்டுக்குள்ளார 3 பாக்கெட் இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ எல்லாமே நான் ஃபுல்லாக போட்டேன். 6 பாக்கெட்டுமே போட்டேன். ஸோ அதனால் எனக்கு 8 பாக்கெட்டுமே போட்டேன். ஒரு பாக்கெட்டுக்குள்ளாரையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாக 4 பாக்கெட் இருந்துச்சு. நீங்கள் கொஞ்சமாக காய் போடுறீங்க அப்படின்னா 2 பாக்கெட் போட்டிங்கன்னா நிறையா இருக்கும். நான் வந்துட்டு நிறைய காயும் போட்டு நிறைய நூடுல்ஸும் போட்டதுனால எங்களுக்கு அடுத்த நாளைக்கும் அடுத்த வேளைக்கும் சாப்பிட்ற அளவுக்கு நிறையா வந்துருச்சு. வீட்டில் பசங்க எப்படி இதெல்லாம் சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. என்னோடய பெரிய பையனுக்கு நூடுல்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஆனால் அதில் மஷ்ரூம் போடாமல் செஞ்சால் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு இப்போ ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா மஷ்ரூம் வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருச்சு. மஷ்ரூம் வந்துட்டு மட்டனுக்கு ஈக்குவலான சத்து அதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி என்னோடய ஃப்ரெண்டு வந்து ஒருத்தவங்க சொல்லிகிட்டு இருப்பாங்க. முன்னாடிலாம் மஷ்ரூம் வாங்கினேன் அப்படின்னா ரோட் சைடு மசாலா தான் செஞ்சிட்ருப்பேன். ஏன்னா அதை அப்படி செஞ்சு கொடுத்தாவாது அட்லீஸ்ட் பசங்களுக்கு போதுன்ட்டு. இப்போல்லாம் கம்ப்ளீட்டாக வந்துட்டு எண்ணெயில் பொரிக்கிறது எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணியாச்சு. மந்த்லி ஒன்ஸ் எண்ணெயில் பொரிக்கிறது சாப்பிட்டாவே பெரிய விஷயம். பெரும்பாலும் பூரிலாம் வந்துட்டு அவ்வளோவா வீட்டில் செய்கிறதில்ல. ஸோ அதனால் எனக்கு வந்துட்டு பூரி வந்துட்டு ரொம்ப ஸ்பெஷல் அப்படிலாம் இல்லை. எப்போயாவது செஞ்சேன் 3 மந்த்ஸ் ஒன்ஸ் 6 மந்த்ஸ் ஒன்ஸ் செஞ்சேன் அப்படின்னா பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ மோஸ்ட்லி ஃபுட் ஹேபிட் எப்படி இப்போலாம் மாறுது அப்படின்னா நிறைய வெஜிடபிள்ஸ், கொஞ்சமாக ரைஸு, கொஞ்சமாக நூடுல்ஸ், அப்படியே நூடுல்ஸ் இருந்தாலும் அது ஹெல்தி நூடுல்ஸாக தான் போகுது. கொஞ்சம் இந்த ஹக்கா நூடுல்ஸ் இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அப்பப்போ ரொம்ப ரொம்ப ரேர் 6 மந்த்ஸ் ஒன்ஸ் இல்லை ஒரு பாட்டிலுக்கு போகிறோம் அப்படின்னா செஞ்சு எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான் வந்துட்டு மாற்றிருக்கேன். காய்கறிலாம் பார்த்திங்க அப்படின்னா வீட்டில் இருந்த எல்லா காய்கறியும் நறுக்கி போடு அப்படின்ற மாதிரி தான் போட்டு செஞ்சிட்ருந்தேன். ஸோ இந்த நூடுல்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு 7 மினிட்ஸும் நம்ம வேகணும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்துச்சு. பட் வந்துட்டு ஒரு 5 மினிட்ஸில் எடுத்துட்டிங்க அப்படின்னாவே நல்லா தான் இருக்குது. இது வந்துட்டு கிட்டத்தட்ட ரைஸ் மாதிரியே தாங்க இருக்குது. அந்த டைமிங்கை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாவே போதும். டேஸ்ட்டில் எதுவும் எனக்கு மாற்றம் இல்லை. இந்த நூடுல்ஸ்குள்ளார மசாலாலாம் எதுவும் இல்லை. மிதக்குது. சாப்பிடுவோம். இப்போ சொல்லுங்க.
சரி நான் எடுக்க போறேன், நீ சொல்லு. ஓகே? What do I have to say in the beginning? I mean, huh? மிதக்குதுன்னு சொல்லக்கூடாது. ஏன் மிதக்குதுன்னு சொல்லணும். Yeah, அதை பத்தியே டிஸ்கஸ் பண்ணவே இல்லை நீங்க ரெண்டு பேருமே. we did. Amma. சொல்லு, நான் தான் அம்மா. Mama. ஏன் மிதக்குதுன்னு சொல்லவே இல்லை. சொல்லணும் ஏன் மிதக்குது. அடர்த்தி மாதிரி இங்க முக்கியம் வந்துட்டு அடர்த்தி தான். பழங்களோட அடர்த்தியை சோதனை பண்ண போறோம். ஓகே, இங்க பாருங்க, பழங்களோட அடர்த்தி சோதனை பண்ண போறோம். பழங்களோட அடர்த்திய சோதனை பண்ண போறோம். வாங்க என்னென்ன பழம்லாம் எவ்வளவு அடர்த்தின்னு பார்க்கலாம். சொல்லணும் நீங்க. வாங்க. ஓகே, வாங்க என்னென்ன பழம்லாம் என்னென்ன அடர்த்தியில இருக்குன்னு பார்க்கலாம். வாங்க பழங்களோட அடர்த்தியை செக் பண்ணி பார்க்கலாம். பழங்கள் அடர்த்திய சோதனை பண்ணி பார்க்கலாம். நான் வந்து ஆப்பிள் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்பிள் சோதனை பண்ணி பார்க்கலாம். சோதனை பண்ணலாம். ஆப்பிள் மிதிக்குது. ஏன் மிதக்குது? லெஸ் வெயிட்டா இருக்குது. அது தமிழ்ல சொல்லணும், இங்கிலீஷ் சொல்லணும். ஓகே, பட் தமிழ்லயே சொல்லணும். அது அடர்த்தி. அடர்த்தி வந்து எனக்கு வந்து ரீசெண்டாக நான் இதை ஷேர் பண்ணேன்னா இல்லை எனக்கு தெரில, பட் இந்த வீடியோலையும் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ரீசெண்டாக வந்துட்டு நாங்கள் ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தோம். அந்த பர்த்டே ஃபங்க்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது வந்துட்டு ஒரு அதர் கம்யூனிட்டி பர்த்டே ஃபங்க்ஷன் தான். அப்போ அங்கே வந்துட்டு ஒருத்தர் வந்துட்டு ரொம்ப நல்லா பேசுவாங்க. அவங்க எப்போயாவது தான் அடிக்கடி மீட் பண்ணுற மாதிரி இருக்காது, பட் எப்போயாவது பார்க்கும்போது பேசுவாங்க. அவங்க வந்துட்டுல என்னோடய 2 பசங்கள்ட்டையும் ஒரு கேள்வி கேட்டாங்க. ஸோ எனக்கு ஆக்சுவலாக அவரோட அந்த பேரண்டிங் ஸ்டைல் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கு முன்னாடி நான் அவரை பார்த்த விதத்துக்கும் அந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறமும் அவர் மேலே ரொம்ப பெரிய மரியாதையே வந்துருச்சு எனக்கு. அவர் வந்துட்டு என்ன கேள்வி கேட்டார்னா, 2 பசங்கள்ட்டையுமே இன்றைக்கி உங்கள் அம்மாவுக்கு நீங்கள் என்ன ஹெல்ப் பண்ணீங்க, இதை பண்ண ஹெல்ப்பில் 3 ஹெல்ப் என்னென்ன பண்ணீங்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய சின்ன பையன்கிட்ட கேட்டாங்க. ஹானஸ்ட்லி அன்னைக்கு அவன் எனக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ணலை. மோஸ்ட்லி அவன் பண்ணுற வேலை என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் வீடெல்லாம் க்ளீன் பண்ணுறேன் அப்படின்னா அன்னைக்கு வந்துட்டு வைப்ஸ் எடுத்து இல்லை ஸ்ப்ரே பண்ணி துடைக்கிற வேலையெல்லாம் செய்வான். திடீர்னு மூடு வந்துருச்சு அப்படின்னா பாட்டுக்கு எடுத்து கூட்டுவான், அப்புறம் அவன் ரூமை க்ளீனாக வச்சுப்பான். அந்த மாதிரி வேலைகள் தான் செய்வான். பெருசாக சின்ன பையன் வந்துட்டு அவ்வளோ ஹெல்ப் பண்ணது இல்லை. ஆனால் சின்ன பையன். பெரிய பையன் பார்த்திங்க அப்படின்னா அவன் எனக்கு டெய்லி வந்துட்டு எங்கள் வீட்டில் ட்ராஷ் கேன் வந்துட்டு க்ளீன் பண்ணுறது அவனோட வேலை தான். நான் சின்ன ட்ராஷ் கேன் வந்துட்டு கிச்சனில் வச்சுருக்கேன் இல்லையா, அதை வந்துட்டு அவன் தான் டெய்லி எடுத்து போட்டுருவான். அது வந்துட்டு அவன் பண்ணுற ஒரு வேலை. அப்புறம் அவனோட துணி அவனே துவைச்சிப்பான், அவன் ரூம் அவன் க்ளீனாக வச்சுப்பான். எப்போயாவது ஃப்ரீயாக இருந்தான் அப்படின்னா காய் வெட்டி தரவா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பான். ஸோ இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் அவன் பண்ணுவான். ஸோ பெரிய பையனை கேட்டப்போ அவன் இதெல்லாம் சொன்னான். குட் ஜாப், இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இங்கே என் பசங்க ஹெல்ப் பண்ணுறாங்க, அவங்க என்ன பேசுகிறாங்கன்னே நான் சொல்ல வரல. எனக்கு அவர் கேட்ட கேள்வி வந்துட்டு, ஒவ்வொருத்தருமே அடல்ட்டாக இருக்கிற பேரண்ட்டாக இருக்கிற ஒவ்வொருத்தருமே அடுத்த குழந்தைங்கள்ட்ட நம்மளோட ஃபேமிலி வேல்யூஸை சொல்லித்தரணும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுவும் ஒரு ஃபேமிலி வேல்யூ தான். அம்மா வந்துட்டு வீட்டில் எவ்வளோ வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சின்ன பையன் ஹெல்ப்பே பண்ணலன்னு சொன்னால அதுக்கு அவர் வந்துட்டு அவ்வளோ எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாரு. அம்மா ஒரு நாளைக்கு வேலை செய்யலை அப்படின்னா வீடு எப்படி இருக்கும், அம்மா ஒரு நாளைக்கு சமைக்கலைன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாருங்க. ஸோ நான் கூட வந்துட்டு எந்த குழந்தைங்கள்ட்டையும் போய் இப்படி பேசினது கிடையாது. அவர் பேசுனது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்போ நான் நினச்சிக்கிட்டேன், நம்மளோட என்ன சொல்கிறது, அடுத்த ஜென்ரேஷன் எப்படி இருப்பாங்களோ அப்படின்ற பயம் அடிக்கடி வரும் இல்லையா. இந்த மாதிரி கேள்வி கேட்டு வளர்த்தோம் அப்படின்னா குழந்தைங்க நல்லா தான் வளருவாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஜென்ரேஷனை வளர்க்குறது நம்ம கையில் தான் இருக்குது, வளர்கிற அந்த குழந்தைங்க கையில் இல்லை. நம்ம ஒழுங்காக வளர்த்தோம் அப்படின்னா அவங்க ஒழுங்காக தான் வளருவாங்க அப்படின்னு தோணுது. நிறைய நேரம் தோணும், நம்ம என்ன தான் வளர்த்தாலும் நம்ம சொல்கிறதெல்லாம் இங்கே கேட்குதா அப்படின்னு சொல்லிட்டு போகிற போக்கில் இருக்க மாதிரி தான் இருக்குது. ஆனால் பிள்ளைங்க வந்துட்டு செய்கிறாங்க. நம்ம 10 விஷயம் சொல்கிறோம் அப்படின்னா அதில் 5 விஷயம் செய்கிறாங்க அப்படின்னாவே அதை என்கரேஜ் பண்ணி பேசணும் அப்படின்னா குழந்தைங்க செய்கிறாங்கங்க. ஸோ பேரண்டிங்கும் அன்றைக்கி நான் கற்றுக்கிட்டேன். குழந்தைங்கள வந்துட்டு எப்படி வேலை வாங்கணும் அப்படின்றதும் கற்றுக்கிட்டேன். ஃபேமிலி வேல்யூஸை வந்துட்டு குழந்தைங்களுக்கு எப்படி சொல்லித்தரணும் அப்படின்றதையும் நான் அவர் மூலியமாக தெரிஞ்சுக்கிட்டேன். ஜஸ்ட்டு எல்லோரும் இப்படி இருந்துட்டால் லைஃப் நல்லா இருக்கும்ல அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு அவர் அதை பேசிட்டு கடந்து போகும்போது. அவர் அந்த கேள்வியை என் பசங்கள்கிட்ட கேட்கணுன்ற அவசியமும் இல்லை, நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படின்றத சொல்லணுன்ற அவசியமும் இல்லை.
அவருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பொண்ணு ஒரு பையன். ஸோ அவங்க அந்த கிட்ஸ் ரொம்ப லக்கி அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா இன்னொருத்தவங்க பசங்கள்ட்டே வந்துட்டு இவ்வளோ அழகாக லைஃப்பை வந்துட்டு ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போன ஒருத்தர் தான் குழந்தைங்களுக்கு வந்துட்டு எப்படி சொல்லிக் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஒரு 2 தடவை வெளியில் பார்த்தேன். ஒரு மரியாதையாக வந்துட்டு ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அதுக்கு முன்னாடி அவர் மேலே மரியாதை இருந்துச்சு. பட் இந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஒரு படி அதிகமான ரெஸ்பெக்ட் வந்துருச்சு. ஸோ நானும் அதுக்கப்புறம் வந்துட்டு குழந்தைங்கள்ட்ட வந்துட்டு எல்லா குழந்தையுமே நல்ல குழந்தை தான் அப்படின்றது உண்மை அப்படின்னா, நம்ம சொல்லிக் கொடுக்குற எல்லா நல்லதுமே குழந்தைங்கள போய் சேரும். ஸோ அதை நம்ம எப்படி சொல்லிக் கொடுக்குறோம் அப்படின்றதுல தான் இருக்குது. அவர் வந்துட்டு அவங்க அம்மா இவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம மேலே ஒரு மரியாதையும் இது வரும். இதே மாதிரி தான் நம்மளும் அடுத்த குழந்தைங்களுக்கு இதை சொல்லித் தரணும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ இது ரியல் ஸ்டோரி. இது என் கண்ணு முன்னாடி நடக்கும்போது, இப்போ நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது அன்னைக்கு நடந்த எல்லாமே என் கண்ணு முன்னாடி வந்து போச்சு. இதை பற்றி உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இல்லை நம்ம இதை எப்படி இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்றதையும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மோஸ்ட்லி இந்த நூடுல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பாக்கெட் போட்டாவே போதும். நான் போட்ட வெஜிடபிள்ஸ் நிறைய போடுறீங்க அப்படின்னா தான் முக்கியம். இந்த மாதிரி மில்லட் நூடுல்ஸ் இதெல்லாம் வாங்குறீங்க அப்படின்னா, எந்த நூடுல்ஸாக இருந்தாலும் சரி, மெயின் வந்துட்டு அவன் எவ்வளோ நேரம் வந்துட்டு வேக வைக்கணும்னு பேக் சைட் அந்த இதில் கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதிரி மில்லட் நூடுல்ஸ்லாம் என்ன ஆகுது அப்படின்னா, அப்படியே குழஞ்சிருது. சாதம் குழஞ்சா எப்படி ஆகிடுது, அது மாதிரி ஆகிடுது. நான் வந்துட்டு இது வேகுமோ வேகாதோன்ற ஒரு பயத்தில் ஒரு எக்ஸ்ட்ரா வந்துட்டு ஒரு 3 மினிட்ஸ் விட்டுட்டேன். அதனால தான் எனக்கு வந்துட்டு பாருங்கள், இப்போ கொட்டும் போதே தெரியும் உங்களுக்கு, எல்லாம் ஒன்றோட ஒன்று சேர்ந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் கிளறினதுக்கப்புறம் பிரிஞ்சிருச்சு. பட் இருந்தாலும் நீங்கள் வந்துட்டு அந்த டைம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா, கடையில் சாப்பிட்ற மாதிரியே வந்துட்டு கொஞ்சம் உதிரியாக இருந்து நல்லாயிருக்கும். 2வது இது வந்துட்டு உடஞ்சி போய் ரைஸ் மாதிரி ஆகிடுச்சு. நான் நினச்சேன் நம்மளோட இப்போ இந்த மேகி நூடுல்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து கட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்துட்டு அப்படியே அந்த நீளமாக இருக்கிறது வந்துட்டு கட் ஆகும். இல்லை அப்படின்னா எவ்வளோ குழஞ்சாலும் நீளமாக இருக்கிறது நீளமாகவே தான் இருக்கும். காரணம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதெல்லாம் கண்டிப்பாக மைதா மாவு இருக்கும். ஸோ அதனால் அது ஜவ்வு மாதிரி அப்படியே இருக்கும். பட் இதெல்லாம் வந்துட்டு ரியல் ரைஸ் அப்படின்றதுனால கட் ஆகிடுச்சு. எனக்கு டேஸ்ட் வந்து நல்லாவே தெரிஞ்சுது, அது வந்துட்டு கவுனி அரிசி தான் அப்படின்னு சொல்லிட்டு. மென்று சாப்பிடும்போதுமே அந்த காய்கறி கூட சாப்பிடும்போது பெருசாக ஒன்றும் தெரியல. அது மசாலாவும் பார்த்தீங்க அப்படின்னா, நான் பெருசாக எந்த கடை மசாலாவும் யூஸ் பண்ணல. நான் வந்துட்டு முட்டை நிறையா போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டிருந்தேன். ஸோ அதெல்லாம் தான் இருந்துச்சு. அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்துட்டு லாங் வீடியோ அந்த தையல் மிஷினுக்கு வந்து ஷூட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த வீடியோ டக்குன்னு ஷூட் பண்ணி அப்லோட் பண்ணிவிட்டு தான் அதுக்கப்புறமா நான் வந்துட்டு மற்ற க்ளீனிங் வேலைலாம் ஆரம்பித்தேன். இந்த டே ஸ்டார்ட் ஆனது என்னமோ பார்த்தீங்க அப்படின்னா, ஈவினிங் ஒரு 2-3 வேலை இருக்குது அப்படின்ற மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணேன். பட் சடனாக இந்த வீடியோ வந்துட்டு மெயினாக ஒருத்தவங்க இமெயில் பண்ணி கேட்டிருந்தாங்க, தையல் மிஷின் பற்றி கண்டிப்பாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்காகவே இந்த வீடியோ எடுத்து போட்டேன். ஸோ அதுக்கப்புறமா அதை வந்துட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயே வந்துட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஆகிடுச்சு. அன்றைக்கி வந்துட்டு சுப்புக்கு வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஆனிவர்சரின்னு சொல்லிட்டு மொதல் நாள் சொல்லியிருந்தாங்க. ஸோ சுத்தமாக எனக்கு ஐடியாவே இல்லை அன்றைக்கி தான் அவங்களோட ஆனிவர்சரி அப்படின்னு சொல்லிட்டு. இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பார்த்ததுக்கப்புறம் தான் நான் வந்துட்டு அதுக்கப்புறம் சரி ஓகே போயிட்டு கிஃப்ட் கொடுத்துட்டு பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங்க்கு மேலே டின்னர் சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லியிருந்தேன். ஏன்னா அன்பிளான்டாக போனோம் அப்படின்னா கஷ்டமாக இருக்கும்ட்டு. பட் அங்கே போனோன்னா சுப்பு வந்து பார்த்திங்கன்னா இட்லியும் தேங்காய் சட்னியும் வச்சுருந்தாங்க. ஹஸ்பண்ட் சொல்லியிருந்தாங்க, அந்த நூடுல்ஸ்க்கு முன்னாடியே வந்துருந்தாங்க, இட்லியும் தேங்காய் சட்னியை கூட சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நூடுல்ஸா இட்லியான்னு கேட்டால் நம்ம மக்கள் எல்லாருக்குமே இட்லி தான் பிடிக்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லை இல்லையா, அப்படி தான் இருந்துச்சு. ஸோ குட்டி குட்டி க்ளீனிங் வேலைலாம், ஏன்னா ஈவினிங் வந்துட்டு பையன் வந்துட்டு தூங்குவான். ஸோ அதனால தான் பெட்டில் வந்துட்டு இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது. இந்த பக்கம் அந்த பக்கம்னு தூக்கி போட்டுட்டு பெட்ஷீட் வந்துட்டு உதறி தான் போட்டேன். ஏன்னா திரும்பி வந்துட்டு எப்படி தூங்க தானே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் பெட்டெல்லாம் அப்படியே உதறி விட்டுட்டு லாண்ட்ரி வந்து பார்த்திங்க அப்படின்னா துணி வந்துட்டு ட்ரையரில் இருந்ததை வாஷரில் மாற்றி விட்டுட்டு வாஷரையும் ஆன் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் ட்ரையரையும் ஆன் பண்ணி விட்டுட்டு எப்படினாலும் ஃப்ரைடே ஈவினிங் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 லோடு துணி துவைக்கிற மாதிரி தான் இருக்கும். ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு மாதிரி இபி பில் இருக்குங்க. நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா வீக்கெண்டில் போட்டிங்க அப்படின்னா இபி பில் அதிகமாக வரும், வீக் டேஸில் போட்டிங்கன்னா கம்மியாக வரும். வீக் டேஸ்லேயே பார்த்திங்க அப்படின்னா டைமிங் இருக்கும், காலையில் பிஸி டைமு அந்த மாதிரிலாம் இருக்கும். அந்த மாதிரி டைமில் போட்டிங்க அப்படின்னா இபி பில் வந்துட்டு மாறும். ஸோ அதனால் நீங்கள் இருக்கிற ஏரியாவில் எந்த டைமில் போட்டிங்க அப்படின்னா கரண்ட் பில் வந்து கம்மியாக வருதுன்னு சொல்லி பார்த்து அந்த டைமில் போட்டுக்கலாம். மோஸ்ட்லி இது வந்துட்டு வீட்டில் இருக்கோம் அப்படின்னா இதை கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியும். பட் நம்ம ஒர்க்குக்கு போகும்போது இந்த வேலையை முடித்தா போதுடா சாமி அப்படின்னு தான் சில நேரத்தில் இருக்கும். பட் ட்ரை பண்ணி பாருங்கள். அட்லீஸ்ட் குட்டி குட்டி சேவிங்ஸ் தான் வந்துட்டு டைமை வந்துட்டு நமக்கு மணி வந்து சேவ் பண்ணும் அப்படின்ற மாதிரி இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா ஓகே தான் வச்சுக்கோங்களேன். அவ்வளோதான், பாடியில் எனர்ஜியே இல்லை அப்படின்ற மோடுக்கு வந்தாச்சு. ஏன்னா சாப்பிட்டு முடிச்சாச்சு, கிச்சனை க்ளீன் பண்ணியாச்சு, இதுக்கப்புறம் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் கிச்சனில் குட்டி குட்டி வேலைகள்லாம் இருந்துச்சு. அது எல்லாத்தையும் முடிச்சிட்டேன் அப்படின்னா ஈஸியாக இருக்கும்.
தண்ணி வந்து பார்த்திங்க அப்படின்னா செடிக்கு வந்துட்டு நான் அரிசிலாம் கழுவுறேன் இல்லையா, அந்த தண்ணியை வந்துட்டு எடுத்து வச்சு ஊற்றிடுவேன். ஸோ இது அப்பப்போ ஞாபகம் இருக்கும்போது ஊற்றிடுவேன். சம்டைம்ஸ் மறந்துட்டேன் அப்படின்னா வீக்லி ஒன்ஸ் ஆகுது கண்டிப்பாக எல்லா செடிக்கும் ஒரு டம்ளர் தண்ணி வந்துட்டு குடிக்க கொடுத்துருவேன். செடியிலலாம் பார்த்திங்க அப்படின்னா குட்டி குட்டியாக பூச்சி வந்துட்டு நிறைய வந்திருக்கு. ஸோ அதுக்கு வந்துட்டு மருந்து வாங்கணும், போக டைமே இல்லை. இன்றைக்கி போகலாம் நாளைக்கு போகலான்னு சொல்லிட்டு போகவே முடியல. சுப்புக்கிட்ட போயிட்டு மருந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு வரணுன்ட்டு இருக்கேன். ஏன்னா அவங்க நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்காங்க இண்டோர் பிளான்ட்டுக்கு வந்துட்டு எப்படி வந்துட்டு மருந்து அடிக்கலாம்னு சொல்லிட்டு. இப்போ வரைக்கும் நான் பெருசாக இந்த இண்டோர் பிளான்ட்டுக்கும் மருந்துன்னு வாங்கி அடித்தது கிடையாது. ஸோ இனிமே தான், ஏன்னா அந்த வெள்ளை கலர் பூச்சின்னு சொல்லுவாங்க தெரியுமா, அது வந்துட்டு நிறையா வந்துருச்சு. ஸோ அதனால் அதை வந்துட்டு அடிக்கணும் இனிமேல். ஒரு சில வேலைகள் செய்யும்போது நமக்கு வந்து ஒரு சலிப்பு வரும். ஸோ அந்த மாதிரி சலிப்பு உங்களுக்கு எந்த வேலை செய்யும்போது வரும்னு சொல்லுங்கள். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் சொல்லுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் பேசும்போதும் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தரோட ஃபீலிங்ஸும் அவங்க சொல்லும்போது இதெல்லாம் ஒரு வேலையா, இதுக்கெல்லாம் சலிப்பா அப்படின்ற மாதிரி எனக்கு தோணும். உங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை கண்டிப்பாக இது சலிப்பாக இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இப்போ வெசல் வாஷிங் முடிஞ்சிருச்சு அப்படின்னா போகலாம். கிச்சன் ஐலாண்டில் தொடச்சிட்டா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா பார்த்து பண்ணிகிட்டு இருந்தேன். எல்லா வேலையும் முடிச்சுட்டு போய் தூங்கும்போது உண்மையாலுமே அந்த டேவே நமக்கு வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாக தாங்க இருக்கும். அடுத்த நாள் காலையில் எந்திரிக்கும் போதும் ப்ளசண்ட்டாக தான் இருக்கும். தூங்க போதுமே ஒரு மன திருப்தியோட சந்தோஷமாக வந்து தூங்க போவோம். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ ஹஸ்பண்ட் வந்து வேலை பார்த்துட்டே இருந்தாங்க. ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு கிளம்பி நானும் என் சின்ன பையனும் வந்துட்டு சுப்பு வீட்டுக்கு போயிட்டோம். அதுக்கப்புறம் அன்றைக்கி கபிலனுக்கு கொஞ்சம் வெளில வேலை இருந்துச்சு. ஸோ அவனை கொண்டு போய் கிளாஸுக்கு விட்டுட்டு அதுக்கப்புறமா ஹஸ்பண்ட் அங்கே வந்தாங்க. மெயின் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த மருந்து அடிக்கிறத பற்றி தான் கேட்டுட்டு இருந்தேன். அப்போ சொல்லிட்டு இருந்தாங்க இந்த மருந்தை இப்படி யூஸ் பண்ணணும், இது எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்டை வீடியோ எடுக்க சொன்னேன். அவங்க வந்துட்டு வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷார்ட்ஸ் மூடில் வச்சு எடுத்துட்டாங்க. திரும்பி ஒரு தடவை வீடியோக்காக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கு தான் வந்து 2 பேரும் பேசி சிரிச்சிட்டு இருந்தோம். ஸோ ரியல் கிளிப்பிங் வந்துட்டு மிஸ் ஆகிடுச்சு. ஹோப் இந்த டே எனக்கு இப்படி தாங்க போச்சு. என்னோடய ஈவினிங் ரொட்டீன் வந்துட்டு இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்றத எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்றைக்கி வந்துட்டு காஸ்க்கு போயிருந்தேன். அங்கே வந்துட்டு சுப்பு வந்துட்டு ஒருத்தவங்க கேட்டதாக சொல்லியிருந்தாங்க. பேரை வந்து மறந்துட்டேன், பிந்துன்னு நினைக்கிறேன். அவங்க தான் வந்து என்கிட்ட சுப்பு அக்காவையும் கேட்டதாக சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு வந்துட்டு சொல்லிடுறேங்க, வீடியோலேயும் வந்துட்டு சொல்லிடுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட் அவர் சேனலுங்க.